சரி ஓகே, என்ன உனக்கு இந்த சட்டை எங்க வாங்க? இந்த உடை வந்து வெறும் 500 ரூபாய் தான். 500 ரூபாய் தான். என்ன கலர் இது? இது வந்து நன்றாக பார்த்தால் அது கலர் அதுதான் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய தமிழ் ஃப்ளவரை நான் அவுட் பண்ணுவோமா? முடிச்சு விட்டீங்க போங்க. இனி வேறொரு வார்த்தையை கேட்டு மாமா ஐ லவ் யூ. உத்து பார்க்காதீங்க மாமா, வெக்கமா இருக்கு. என்னவே வெக்கப்படுது. இத பாக்குற எனக்கு தான்டா வெக்கமா இருக்கு. சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பேன். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜன். நான் உங்க சோமஜா. நீங்க பார்த்துட்டு இருக்க ஷோ பொங்கலோ பொங்கல். ஓகே டேர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிறப்பா அந்த முடிஞ்சது. கேமோட டேர் நல்லா இருக்கு அப்படின்றத வந்து இந்த இடத்துல நான் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நினைக்கிறேன். அடுத்து என்ன கேம் முத்து? அடுத்து என்ன கேம் அப்படிங்கிறது போல ஒரு மந்திரம் போட்டுனா இங்க கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வரணும். ஓகே, என்ன மந்திரம் போடுறீங்க? போடுங்க. எனக்கு பதிலா தம்பியே போடட்டும். மந்திரம் போட்டுலாம். ஜி பூம் பா. சொல்லல பே. எப்படி இருக்கு பார்த்தனே பேங்கற மாதிரி. என்ன முத்து, உங்க குழந்தைய கூட்டி வந்திருக்கீங்களா விளையாடுறதுக்கு? என் குழந்தை பக்கத்துல இருக்குல. எங்க வீட்ல வந்து திட்டுவாங்க இதெல்லாம் பார்த்தா. கொஞ்சமாவது கொஞ்சம் பொறுத்துக்கங்க. குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லாம ஆச்சு. ஏய் வெல்ல சொல்ல திருஷ்டி பட்டுரும். அப்படி எல்லாம் கிடையாது. சொல்ல குழந்தைய கூட்டி வந்திருக்கீங்க. இது இப்ப அதுக்கான ஏற்பாடுகள்ல தான் இறங்கி இருக்கேன். சரி ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க இத வச்சு? ஓகே, இந்த ரவுண்ட் இது ஒரு கேம் தான். ஓகே, இந்த ரவுண்டோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னடா நடக்குது இங்க? என்னடா நடக்குது இங்க? அதுதான் எனக்கும் தோணுது. ஷோ ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ஷோ நடக்குதா இல்ல வேற ஏதாவது நடக்குதா அப்படின்னு. ஓகே, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீம்ல இருந்து 2 பேர் வந்து விளையாட வரணும். 2 பேரோட வயித்துக்கு நடுவுல வந்து இந்த பலூன் இருக்கும். அதை உடைக்க போறீங்க. யார் 2 நிமிஷத்துல அதிக பலூன் உடைக்கிறீங்களோ அவங்க வந்து வின். தோக்குற டீமுக்கு டைரக்ட். எனக்கும் இந்த கேமுக்கும் ஒரு சம்பந்தம் கூட இல்ல. விஜய் பண்ண கூப்பிட்டாங்க, சும்மா வந்து நின்னுட்டு இருக்க அவ்வளவுதான். மத்தபடி எனக்கும் இதுக்கும் எந்த. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நந்தாவுக்கு நான் ட்ரெயின் பண்ணி காட்டுறேன் வா. நீயானே பின்ன உனக்கெல்லாம் யாரை கூட்டு வரது? இப்படி கிட்ட வந்து பலூனை வச்சு உடைக்கணும். நான் உடைச்சு காமிச்சேனே. நான் வீக் பாடிடா. சரி ஓகே, இதா புரிஞ்சுச்சா? இதா ஓகேவா ரூல்? ஃபர்ஸ்ட் வந்து உங்க டீம்ல இருந்து விளையாடட்டும். உங்க டீம்ல இருந்து யார் விளையாட போறா? நாங்க வந்து ஜெயிச்ச டீம், ஆனா நீங்க தான் விளையாட போறீங்க. லேடிஸ் ஃபர்ஸ்ட். பெண்களுக்கு நாங்க மரியாதை கொடுப்போம். போன டைம் அவங்க விளையாட மைக்ல சொல்லுங்க எல்லாரும். இப்போ வந்து அவங்க விளையாடட்டும். ஜெயிச்சது நாங்க தானே. நாம தான் ஜெயிச்சோம். நாங்க எவ்வளவு வந்து இது பண்றோமோ அத கவுண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க அதுக்கு மேல வந்து எடுக்கணும் அப்படி. சரி ஓகேடா, அப்ப ஸ்டார்டிங்கே வந்து முடிச்சு விட்டுருங்க. சரி, ரோஜா சொன்னதுக்கு அப்புறம் ராஜா போதும். நீ கிளம்பு. ஏய் இவனை வெல்ல அனுப்பிச்சு விடுறீங்க. நான் போட்டேன். உங்க டீம் அவங்க டீமானே தெரியல. வந்தேல அங்க தான் ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி ஓகே, யோவான் உங்க டீம்ல இருந்து யாரை அனுப்புறீங்க? யார் 2 பேர் விளையாடுறீங்க? இன்னொரு ஆளு ஹெல்ப் பண்ணுங்க. ஹெல்ப் பண்ண விடுவோமா? 2 பேர் மட்டும். சரி அப்ப நீ என் நண்பன் மகேஷ் வருவான் ஃபர்ஸ்ட். அடுத்து என்ன விரதம் எடுத்தாகணும். சரி ஓகே போங்க. 1 நிமிடம் உங்களுக்கான நேரம் வந்து ஒதுக்கப்படும். அதுல வந்து நீங்க எத்தனை பலூன் உடைக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் பண்ண போறோம். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ஓகே முத்து, ராணுவ படை இறக்குறதுக்கு ரெடியா? எல்லாரும் ரெடியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இப்போ கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பதறுது. சரி இருந்தாலும் பரவாயில்லை. என்னடா நடக்குது இங்க? இந்த ரவுண்ட்ல வந்து அடேங்கப்பா 4 பேர். இந்த டீம் வந்து 1 நிமிடத்துல வந்து 19 பலூன் வந்து உடைச்சிருக்காங்க. நீங்க 20 அந்த 1 நிமிடத்துல உடைச்சிட்டீங்க. மானத்தை காப்பாத்துங்கடி. அதான் மானா ஆல்ரெடி பறக்குது. அண்ணனுக்கு அது இருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டாரு.
நான்லாம் வந்து எப்படிமாம்மா இங்கே சேனலில் வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாடியே முதல் ஆளை கூப்பிட்டு இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ சொன்னாங்க வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தால் வெளியே வச்சுட்டு அப்பா வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அன்னைக்கு காலத்து வெளியே வச்சிட்டேன். பாத்துக்கோ எத்தனை செகண்ட் கட் பண்ற வேண்டியதா அப்படின்ட்டு. சரி ஓகே. யார் விளையாட போறீங்க? 2 பேரும் வாங்க. ரோஜா அண்ட் ஜெனி. ஓகே டைமர் ஆன். யுவர் டைம் ஸ்டார்ட் நவ. ஹாய் गाइस ரோஜா ஐயா ரோஜா டானி வர கைட்ட என்னம்மா பண்றீங்க? ஐ ஓபன் மை மவுத் என்ன பாக்குது பார் நீக 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 ஏ மாமா நீக 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 ஏ மாமா நீக 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 இஸ் பெண்டா புட்டு லுங்கி தங்கத்திட்டு குட்டி அப்பா நீ நீga ஆட்டோ ரிகா ரிகா நீக 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 Seven, 6 5 4 3 2 1 வின்னர். ஓகே. வின்னர் சிக்கன் டின்னர். இருந்தாலும் நம்ம பசங்க நம்ம இல்ல நீங்க பசங்க நீங்க வந்து இல்ல நம்மளும் பசங்களே சொல்லிக்கலாம். சரி ஓகே விடுங்க. சூப்பரா முடிச்சிங்க. அவங்களால முடியலன்னு தெரிஞ்சு அவங்க ட்ரை பண்ணி 2 ஓட. ஆனா அந்த பெண்ணால முடியல அப்படின்னோட வந்து இவங்க களத்துல இறங்கிட்டாங்க. ரூல்ஸ் ஆகுது ஏதாவது. ஓகே சரி ஓகே சூப்பரா விளையாடுனீங்க ரோஜா ஜெனி. எப்படி இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? பயமா தான் இருந்துச்சு. பயமா இருந்துச்சா? ஏன்? இதே ஃபர்ஸ்ட் டைம் இல்ல இது வந்து கொஞ்சம் ரொம்ப ஒரு எங்களுக்கு செட் ஆகாது. சின்ன சின்ன கேமா கொடுக்குறாங்கல்ல. ஐயோ கொஞ்சம் பெரிய கேமா கொடுத்தாங்க. ஆமா ஆமா பெரிய கேமா வேணும். இதெல்லாம் நாங்க விளையாட மாட்டோம். பிள்ளாக்கா கேம். ராணுவ படைக்கிட்ட போய் பிள்ளாக்கா கேம்லாம் அக்கா கொடுத்தாங்க. நாங்க வேணா 3க்கு 3 ஒயிட் வாட்ச் பண்ணிரவா இல்ல இதோட விட்டு கொடுத்துறவா நாங்க 3ஆவது ரவுண்ட். ஆல்ரெடி நம்ம கேம் ஜெயிச்சிட்டோம். இருந்தாலும் ஒப்புக்கு சப்ப அவங்க 1 மார்க்காவது எடுக்கறாங்க அப்படினு பாக்கிறதுக்காக டேர் இருக்குடா அவசரப்படாத. டேர் இருக்கு. சரி ஓகே. ரோஜா எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எப்படி ஃபீல் பண்ணீங்க விளையாடும் போது? பயந்து பயந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா 2 பேர் வந்து அமுக்கிட்டாங்க 2 பேரும் என்ன. அந்த இடத்துல சரி ஓகே. புதுசா இருந்துச்சா எக்ஸ்பீரியன்ஸ்? ஆமா புதுசா இருந்தது. புதுசா இதுல வேற இருந்துச்சு. வந்துட்டு ஆப்போசிட் டீம்ல விளையாட விடுவீங்களான்னு கேக்குறானுங்க இவனுங்க. இங்க இருந்து யாராவது கூட நீங்க ஸ்டார்டிங்ல வந்து 2 பேர் விளையாட சொல்லும்போது ஆப்போசிட் விளையாட விட போறீங்க. இவங்க 2 பேத்துக்குமே மைண்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா மகேஷ் வந்து அவன் பக்கத்துல உட்கார்ந்தானா அவன் மைண்ட் வாய்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இல்ல சத்தமா தான் பேசுறானா மைண்ட் வாய்ஸ் நினைச்சு. இல்ல மகேஷ் பேசுவான்றதே சரி எனக்கு ஓகே. இன்னைக்கு தான் இப்போ தெரியுது. அவனுங்க சொல்லி தருவாங்க. அது மாதிரி ட்ரை பண்றீங்களா? ஒரே ஒரு பலூன் உடைச்சு ட்ரை பண்றீங்களா யாராவது? அடுத்த கேம்க்கே போயிடும். அடுத்த கேம்க்குள்ள எப்படி போவீங்க? பெனால்டி இருக்கு. ஓகே பெனால்டி ஆரம்பிக்கலாமா? சொல்லுங்க. ஓகே அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்டது வந்து ஏன்னா அவன் கஷ்டப்பட்டது வந்து ரோஜா ஓகேவா? அவங்க எப்படி இவ்வளவு பலூன் உடைச்சாங்கன்னு நினைக்கிறீங்க? பவர். பசங்க நாளே போவேன். இங்கேயே கஷ்டப்பட்டது நான் தான். இங்கே கஷ்டப்பட்டு பேசியிருக்கலாம் கேட்டிருக்கலாம். உங்களை 2 பேரும் சேர்த்து தான் சொல்றோம். என்ன 2 பேரும் சேர்த்து உங்களுக்காக ஒரு பாராட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். சரி ஓகே பாராட்டலாம் அவன் கட் பண்றவான். நம்ம வேற ஏதாவது பேசுவோம். பாராட்ட விடுங்க. பெனால்டிக்கு வாங்க. பெனால்டி ரெடியா இருக்குப்பா. சரி பெனால்டி சொல்லுங்க. ஏய் இவனுக்கு கேம் விளையாடுறதுக்கு கூட 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான்டா. இதுக்கு டிஸ்கஸ் பண்றானுங்க பாரு. கொடுத்து போர் அடிச்சிருச்சு. பேசாம 3 டான்ஸ் ஆடட்டும். இன்னொரு டான்ஸா? அவ்வளவுதான். எங்களுக்கு பெனால்டி கொடுத்து யோசிக்கிறதுக்கே மைண்ட் இல்ல. ஏன்னா அவ்வளவு பெனால்டி வாங்கிட்டு இருக்கீங்க கேம் ஸ்டார்ட் ஆனது. ஓகே இந்த 3 பேர்ல இப்போ யாருக்கு டேர் கொடுக்குறீங்க? 3 பேத்துக்குமே 3 பேருமே சேர்ந்து டான்ஸ் ஆடணுமா? வேற யாரோ வந்திருக்காங்க. தம்பி ஹாய் நான் தான். நான் தான். நைட் வாட்ச்மேன் வராரு அவரா? அவர் இல்லக்கா அந்த மூலையில நிப்பார்ல. ஓ அவரா? திருமலா வாசல்ல அவரே தான். ஏன்டா இப்படி எல்லாம் ஏய் அசிங்கப்படுத்தீங்க? முத்து தான்டா. நானே கண்ணுக்கு அழுவுறது தெரியக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டு கவர் பண்றேன். கண்ணு கழுவுறீங்களா? இல்ல அழுவுறதுடா. ஓ அழுவுறதா? ஒரு மேட்ச்னா ஜெயிக்கணும்ல.
ஆனால் நான் என்னன்னா மறுபடியும் ஒன்று சொல்லிக்க நினைக்கிறேன். முத்து வந்துட்டு எப்போவுமே தோத்துட்டே இருக்கான், எல்லா கேம்லேயும் என் கூட தோற்று போயிடறான் அப்படின்றதுக்காக. பெண்கள் இருந்தால் ஜெயிச்சிருவாங்க, ஏன்னா பெண்கள் வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான உமன்ஸு எல்லாருமே. ஜெயிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் டீமில் அவனை தலைவராக போட்டால், முத்துவ தலைவராக போட்டால் பெண்கள் கூட தோற்று போயிடுறாங்க அப்படின்றது வந்துட்டு என்னால் தாங்க முடியலை. ஓகே முத்து, தேர்ட் ரவுண்ட் என்ன வச்சுருக்கீங்க? தேர்ட் ரவுண்ட் நான் தோத்து கஷ்டமாக நான் வேணாம். ஓகே, தேர்ட் ரவுண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழே வரலையே. ஓகே, தேர்ட் ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழே வரலையே. ஓகே, முத்து சொல்கிறத பார்த்தா அந்த தமிழே வரலைன்றதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இது வேற ஏதோ வந்துட்டு பேக் ஸ்டோரி இருக்குது. உண்மையிலே இப்போ வந்து மாடர்ன் காஸ்டியூமில் இருக்கிறதுனால தமிழ் எனக்கு அவ்வளோ சீக்கிரம் வர மாட்டேங்குது. ஆக்சுவலாக வந்து ஐ வாக் இங்கிலீஷ், ஐ டாக் இங்கிலீஷ். எனக்கு இது தெரிஞ்சதே வந்து ப்ளீஸ் சாரி இவ்வளோதான். அது வந்து லவ் பண்ண பொண்ணுகிட்ட கேட்டு கேட்டு பழக்கம். ஆமாம், இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது போல. எனக்கும் அதே தான் முத்து, நானும் அவ்வளோ இது இல்லை. இருந்தாலும் இங்கிலீஷ் தெரியலனாலும் தமிழாவது உருப்படியாக தெரிஞ்சிருக்கணும்ல. இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, நான்லாம் தப்பிக்கிறேன்னா என்ன காரணம் தெரியுமா? என்ன யார் இங்கிலீஷில் என்ன மெசேஜ் அனுப்பிச்சாலும் அதுக்கு உடனே காப்பி பேஸ்ட் டிரான்ஸ்லேட். ஓகே, அதுலேருந்து எடுத்துப்பேன் நான் திருப்பி டிரான்ஸ்லேட் போட்டுப்பேன். திருப்பி அவங்களுக்கு ஆமாம் குரோமில் தான் திருப்பி வந்து அவங்களுக்கு நான் ஏதாவது அனுப்பணும் அப்படின்னு பார்த்தா இங்கிலீஷில், அதில் தமிழில் நான் பேசிடுவேன். அது டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் வந்து அப்படியே காப்பி பேசி. இது நம்ம வாழ்க்கை சூப்பராக தான் வந்துட்டு பல பேர் வந்து இங்கே பழப்ப ஓட்டிட்டு இருக்கோம். ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இவருக்கெல்லாம் சீட் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மகரைய பார்த்தாலே தெரியும். ஏன்னா எனக்குனே வரீங்க, இவ்வளோ நேரம் வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்யலாம். அவன் வேலையை விட்டு வேற வேலை செய்யறான். நம்ம அதை பத்தி பேசினா ஏஞ்சி போயிடுவான் அவன். ஆரம்பிக்கலாம். ஓகே, பிள்ளைங்க அழுகுறாங்க. ரவுண்டோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் டீம்லேருந்து ஒரு ஆள் வந்து இங்கே வந்துடலாம். அவங்கள வந்து ஒரு நிமிஷம் டைம் கொடுப்பேன். அவங்கள்ட்ட நான் எப்படி வேணா கேள்வி கேட்கலாம். ஓகேவா? அவங்க பதில் வந்து வெறும் தமிழில் மட்டும்தான் பேசணும். தூய தமிழ்ல இருக்கணும். இல்லை நார்மல் தமிழில் கூட பேசிக்கங்க, அந்த ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. அப்புறம் கூட சொல்லக்கூடாது. அது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டால் வச்சுக்க, சாப்பிட்டேன் அப்படின்னு ஒரு வார்த்தையிலாம் வந்து பதில் சொல்லக்கூடாது. நான் சாப்பிட்டேன் சென்டென்ஸாக சேர்த்து சொல்லணும், அந்த மாதிரி சேர்த்து சொல்லணும். ஓகேவா? ஓகே, தமிழில் தான் பேசணும். ஒரு நிமிஷத்துக்குள்ள நீங்கள் ஃபுல்லாக பேசிட்டீங்கன்னா யார் வந்து எவ்வளோ நேரம் சஸ்டெயின் ஆகுறாங்களோ அவங்க தான் வின்னர். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்போ நாங்கள் செகண்ட் ரவுண்ட் நாங்கள் விளையாண்டோமா, இப்போ தேர்ட் ரவுண்ட் நீங்கள் விளையாடுங்க ஃபர்ஸ்ட். ஓகே, நம்ம டீம்லேருந்து யார் விளையாட போகிறா? ரோஜா. ரோஜாவா? ரோஜா வாங்க வாங்க ரோஜா. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். ஹாய் ரோஜா. வணக்கம் ஸ்ரீஜா. எப்படி இருக்கீங்க? ஏய் ரோஜா ஸ்ரீஜா செம்ம காம்போல. ஆமாம். ஓ ஆமாம், அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னல. மைக்கில் பேட்டரி இருக்கா பாருங்க. இருக்கு. அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் மறுபடியும். அவுட்டு, என்ன விளையாட வைக்காதீங்க, அவுட்டு போயிடுறேன். ஓகே, என்னன்னா மியா விளையாடுவாங்க உங்க கூட. சரி, இது சும்மா ட்ரையலுக்கு தான் அனுப்புறீங்க. அது இப்போ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒளிபெருக்கி போலாமா? ஓகே. ஹாய் மியா. வணக்கம் ஸ்ரீஜா, எப்படி இருக்கிறீர்கள்? நல்லா இருக்கேன், நீங்க நானும் நன்றாக இருக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? நான் வீட்டில் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் என்ன படுத்துலாம் செய்கிறீர்கள்? தூங்க மாட்டீங்களா வீட்ல? நான் படுத்து தூங்க மாட்டேன், எழுதுதான் உட்காருவேன். உட்கார்ந்துட்டே தான் இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். சரி, என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து கல்லூரியில் படித்தேன், இப்பொழுது வீட்டில் சும்மாக இருக்கிறேன். என்ன படிச்சீங்க? நான் என்ன படித்தேன் என்றால் அதை எப்படி எங்க படிச்சா? நான் எங்கே படித்தேன்? நான் படிக்கவே இல்லை. என்ன கோர்ஸ் சேர்ந்தீங்க? நான் அது ஒரு கோர்ஸ் சேர்ந்தேன். ஓகே, உண்மையிலே மியா சூப்பரா விளையாண்டாங்க. மியா தமிழ் புலவர் ஆயிடலாடின்னு. ஓகே, சூப்பரா. அப்படி நம்ம ஜெயிச்சிட்டோம். இருந்தாலும் அவங்க எவ்வளோ செகண்ட் வந்தாங்கன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும். 44 செகண்ட். இவங்க இல்லை, ரோஜா 16. ஓகே, 16 வந்திருக்காங்க. நீங்கள் ஒரு 20 செகண்ட் வந்துட்டா கூட போதும். ஏய் அப்படிலாம் கிடையாது, ஒரு நிமிஷம் பேசுங்க வாங்க. ரெடியா? டைம் ரெடியாப்பா? மகேஷ், நம்ம ஜெயிச்சிட்டோம். இனிய காலை வணக்கம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தற்போது நின்று கொண்டுள்ளேன். பெண்கள்லாம் வந்து என்ன எப்படி உங்களுக்கு? பெண்கள் பற்றி நமக்கு தெரியாது. தெரியாதா? சரி ஓகே, என்ன உனக்கு இந்த சட்டை எங்கே வாங்கின? இந்த உடை வந்து வெறும் 500 ரூபாய் தான். 500 ரூபாய் தான். என்ன கலர் இது? இது வந்து நன்றாக பார்த்தால் அது கலர் அதுதான் முடிஞ்சிருச்சு. எவ்வளவு பெரிய தமிழ் ஃப்ளவரை நாங்க அவுட் பண்ணுவோமா? எங்களுக்கு ட்ரையல் ரவுண்ட் பிராக்டீஸ். ஆமா, எங்களுக்கும் ட்ரையல் பிராக்டீஸ் ரவுண்ட். சரி, வேற ஆளா அனுப்புங்க. ஏய் நீ வேற ஆளா அனுப்புங்க. இவ்வளோ ஈஸி, அவ்வளவுதான். போ, தமிழ் கிளாஸ் முடிஞ்சிருச்சு. சரி, நாங்க ஜெயிச்சிட்டோம் ஆல்ரெடி. எவ்வளோ? 26 செகண்ட்ஸ் நாங்க வந்துட்டோம். இப்போ கூட நாங்க தான் ஜெயிச்சோம். ஏய் எந்த தான் கணக்குல வரும், அவளுக்கு வராது.
ஆஹா அவளுக்கு தான் வரும் நீ தான் கரெக்டா இருப்ப. ஓகே அந்த பொண்ணு கூட விளையாண்டதுல நீ ஜெயிச்சிட்ட. நீ வா. மியா விளையாண்டது இல்ல தமிழ் புலவன் எங்கள் யோவான் வா. யோவான் போவான். ரெடியா? யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். யோவான் எந்த ஊர் நீ? சிவகாசி. சிவகாசிலேருந்து எப்படி சென்னைக்கு எப்படி வருவ? நான் ரயில்ல வருவேன். ரயிலில் வருவேன். சரி ஓகேவா. ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறியா? செல்போன்ல யூஸ் பண்ணுவேன். செல்ஃபோனு யூஸ் கிளம்பு 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 அந்த போச்சு. கிளம்பு. எவ்வளவு நேரம்? அவ்வளோ கீழே இதெல்லாம் 10 செகண்ட் கூட தாண்டி இருக்காது. ஆமா. அசிங்கப்பட்டாயா குமாரே? நாங்க ஜெயிச்சிட்டோம் ஆல்ரெடி. சும்மா டைம் பாஸ். சரி ஓகே. முத்து வந்தாலே வந்துட்டு எப்பவுமே இப்படிதான் இருக்கும். நாங்க 3 ரவுண்டு ஜெயிச்சிட்டோம். முட்டையில இருக்காங்க. இப்போ என்ன பண்ண கடைசியா வந்து விஜேவை அவுட் பண்ணலாமே. நீ என்ன அவுட் பண்ணு, நான் அவுட் பண்றேன். நான் என்ன அவுட் பண்ணுனே? நம்ம 2 பேரும் விளையாடுவோம் அந்த கேம். இல்ல உங்க டீம்ல இருந்து உங்களிடம் கேள்வி கேட்கவா? ஓகே. நான் அதுக்கு இப்படி வச்சுக்கலாம். கண்டஸ்டன்ட்ல இருந்து இங்க இருந்து ஒரு ஆளு என் டீம்ல இருந்து ஒண்ணா அவுட் பண்ணுவாங்க. உங்க டீம்ல இருந்து யாரை வேணா என்ன அவுட் பண்ண நான் சொல்லுங்க. அவுட் ஆயிருவேன். நான் இப்பவே சொல்றேன். ஓகே. நம்ம டீம்ல இருந்து யார் கேள்வி கேக்குறீங்க? கேள்வி கேளுங்க. ஓகே. மியாவும் நீங்களும் விளையாட போறீங்க. சொல்லுங்கள் மியா. டைம் வந்து இதெல்லாம் நோட் பண்ணுங்கடா. ஸ்கூல் போறேன் காலேஜ் போறேன்னு ஏமாத்துறாங்க. ஓகே ஓகே. எதுல வேணா பேச, மைக்ல பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாய் ஸ்ரீஜா, how are you? நல்லா இருக்கேன் மியா. எப்படி இருக்கீங்க? என்ன காலேஜ் படிக்கீங்க நீங்க? நான் வந்துட்டு சென்னை பல்கலைக்கழகம். சென்னை. ஓகே ஓகே. அப்புறம் பாதி டைம் ஓட்ட போறோமா? என்ன பண்றீங்க ஸ்ரீஜா வாழ்க்கையில? வாழ்க்கையில சும்மா தான் இருக்கேன். அப்புறமேட்டு இன்ட்ரெஸ்ட் நல்லா இருக்கு. எங்க வாங்குறீங்க? இது எங்க அம்மாவோட பொண்ணு சுட்டுட்டு வந்துட்டேன். சரி ஓகே. இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றீங்களா? இல்ல நான் அந்த மாதிரி எந்த விஷயத்துலயும் இல்ல. எந்த விஷயத்துலயும் இல்ல. ஓகே. உங்களுக்கு பிடிச்ச கலரு? எனக்கு கருப்பு தான் பிடிக்கும். கருப்பு தான் பிடிக்கும். எதனால பிடிக்கும்? பிடிக்கும் அதனால பிடிக்கும் சரி அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச பைக் சொல்லுங்க. எனக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்ல ப்ரோ. இஷ்டம் இல்ல ப்ரோ. முடிஞ்சிருச்சு. சோலி முடிஞ்சிருச்சு. கிளம்பு. இருந்தாலும் எங்க அக்கா அதிக டைம் தான் எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டாங்க. அப்ப? உங்களோட அதிக டைம் எடுத்துக்கிட்டாங்க எங்க எங்க அக்கா. அண்ணனை தோக்கடிங்க. 56 செகண்ட். பரம்போக்குக்கு மரியாதை ஒரு நிமிஷம். எங்கேயோ போயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் யார் என்கிட்ட கேள்வி கேட்க? கேளுங்கடா. முத்தண்ணே ப்ரோக்ராம் எப்படின்னா போயிட்டு இருக்கு? உங்களை எல்லாம் கூப்பிட்டதுனால நாசமா போயிட்டு இருக்கு. அண்ணே அவுட்லாம் போட்டாச்சானே எல்லா ப்ரோக்ராமுக்கும்? சத்தம் கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேசு. சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. மைக் வேலை செய்ய மாட்டேங்குது. மைக் மாத்துங்க. மைக்க மாத்துங்க. இந்த ஒலி வாங்கி சரியில்லை. ஒலி வாங்கி ஆபரேட்டரும் சரியில்லை. ஆபரேட்டர் உண்மையை சொல்ல போய் மாட்டேங்கிறேன். நான் என்ன பண்றது? ஒலி வாங்கில. இருந்தாலும் இந்த போட்டியில நாங்க தான் அதிக நேரம் எடுத்திருக்கிறோம். ஐயோ வேஸ்டா போயிட்டுமே. சரி ஓகே. இந்த ரவுண்டையும் வந்து அடேங்கப்பா அந்த 4 பேர் ஜெயிச்சிட்டானுங்க. ரவுண்ட் கேமே ஜெயிச்சிட்டோம். ஓகே. ரவுண்டை ஜெயிக்கிறத விட அடேங்கப்பா 4 பேர் வந்து அடேங்கப்பா 4 பேர்ல ஹோய் 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 கும்பல் ஜெயிச்சிட்டு. ஓகே. அவங்க 4 பேர் ஜெயிச்சிருக்காங்க. என்ன டேர் வச்சிருக்கீங்க? என்ன டேர்? நான் இவ இருக்கோம். இந்த டான்ஸ் தான். கொடுத்து சலிச்சு போச்சு. அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒண்ணு கூட பண்ண தலைவருக்கு சொல்லிக்கோ. சேர்த்து. ஆமா அவருக்கு சேர்த்து தான். சரி ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு நிறைய டேர் கொடுத்துட்டோம்ல, அதனால வேண்டாம். இந்த பொங்கலை வந்து அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு ஸ்வீட்டான பொங்கலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டேர் இல்லை உங்களுக்கு. டேர் இல்லாமல் நம்ம ஷோ வந்து முடிக்க போகிறோம். லாஸ்ட்டாக அப்படியே லைனாக வந்துட்டு ஒரு ரேம்ப் வாக் போங்க. ஸ்ரீஜா இன்னைக்கு டே எப்படி போச்சு? வேற லெவலில் போச்சு. பொங்கல் வந்துட்டு அப்படியே வந்துட்டு எப்படி சந்தோஷம் பொங்கணுமோ அந்த மாதிரி வேற லெவலில் இந்த ஷோ மூலியமா எல்லாரும் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி முத்து. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஷோ வந்து நைட்டு ஃபுல்லாக உட்காந்து யோசிச்சு எங்களுக்காக கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இப்போ டிஜி மைண்ட்ல இருந்தது நைட்டு ஃபுல்லாக இருந்தது ஒட்ட வச்சா அப்படிங்கிற மாதிரி நானே தான் சொல்லலாம்னு நினச்சேன். சரி ஓகே போகிற போக்கில் வந்துட்டு இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுனால விட்டுட்டேன். எல்லாருக்கும் ஜாலியாக போயிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமாக இவனுக்கு ரொம்ப ஜாலியாக போயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு இருந்த உங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறேன்? வேற என்ன நினைக்கிறோம்? தைப்பொங்கல்ல வந்து பொங்கல் பொங்கும் போது தை பிறந்தா வழி பிறக்கும் மாதிரி அது பானை பொங்குற மாதிரி உங்க வாழ்க்கை மகிழ்ச்சி பொங்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி வந்து நாங்க சொல்லிக்கிறோம். ஓகே எல்லாரும் சேர்ந்து பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிடலாமா? எல்லாமே அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
பொங்கலோ பொங்கல்